நல்ல பெண்ணுக்கேதான் 4வது மாதத்தில் மாரப்ப தேவர் மனைவி மாடி நல்ல பிள்ளையாவ 4வது மாதத்தில் 4வது மாதத்தில் நிறையது தேவர் மனைவி மாப்பிள மரப்ப தேவர் அவளுடைய மனைவிதான் மாறி நல்ல பிள்ளையா அந்த நல்ல பெண்ணுக்குதான் 5வது மாதமாச்சு 5வது மாதத்தில் அடமாங்க தின்னிடுவா 6 மாதமாச்சு 6வது மாதத்தில் அடமாங்க தின்னிடுவா 7வது மாதமாச்சு 7வது மாதமாச்சு எரிச்சாம்பதும் தின்னிடுவா 6 தேசத்தில் காஞ்சிவனம் முஞ்சோலை கஜவரோட தோட்டத்தில் மாப்பிள மரப்பது அவருடைய மனைவிதான் மாறி நல்ல பெண்ணாவார் 8வது மாதத்தில் கட்டமண்ண பிச்சிட்டு 8வது மாதத்தில் கட்டமண்ண பிச்சிட்டிங்க 9 மாதமாச்சு 9ஆம் மாதத்தில் அந்த நல்ல பெண்மகளும் மரப்ப தேவரோட அவளுடைய மனைவி தான் மாறி நல்ல பிள்ளையா மரப்ப தேவர் மனைவி மாறி நல்ல பிள்ளை தான் 9 மாதத்தில் 9ஆம் மாதத்தில் ஓல போல பாதார மரப்பத்தையா காஞ்சிவன பூஞ்சோலை கஜவரோட தோட்டத்தில் காஞ்சிவன ஜோலையில் 10வது மாதமாச்சு மாறி நல்ல பெண்ணுக்கேதான் 10வது மாதத்தில் 10வது மாதத்தில் 11 கர்ப்பத்தில் அம்மா மருத்துவமே 1 லட்சம் பொண்ணு தாவே என்று சொல்லி கசமுத்துவா மாரப்ப தேவர் அழைத்தல்லவோ
அழைக்கலவோ எங்க எங்க வருவான் அழைக்கலவோ பத்தாவது நல்ல மாதத்தீரா மாதத்தீரா அடிதுடிய வயல்வலை பத்தாவது நல்லா மாதத்தீரா மாதத்தீரா பரிவோர் அடிதுடிய வயல் வளைத்து வயல் வளைத்து ஆண்கள் அந்த வயல் வளைத்து அடிதோடிய வயல் வளைத்து பெற்றெடுத்த பிள்ளையத்தா மருத்துவமோ வந்தல்லவா கொப்புலதே தானெடுத்தே தானெடுத்தே குழவை அது தானெடுத்து இந்த விதமாக 10வது மாசம் பரிபூர்ண கல்பத்தில என அடிதுடியா வயல் வளர்த்த ஆண் குழந்தை பிறந்தது. பெற்றெடுத்த குழந்தைக்கு மருத்துவத்தை வரவழைத்து கொப்புல நிறுத்து என்ன குலவை போட்டு குலப்பாட்டி சேனை போட்டி நிலையுரசி பொட்டு விட்டு பெற்றெடுத்த குழந்தைக்கு என்ன 16 நாள் கழித்து நாமளுடைய குழந்தைக்கு நாமம் சூட்ட வேண்டும் என்று சொல்லி என்ன விதமாக சூட்டுவார் என்று கேட்டார். அதாவது இந்த காஞ்சிவனம் பூஞ்சோலையிலே நாம மாரப்ப தேவரும் ஆடிப்பிள்ளையும் வாழ்ந்து வருகிறோம். நாம குலமோ மறவர் குலம். ஏன்னா நாம மறவர் குலத்திலே வாழ்ந்தாலும் கம்ப காமாட்சியுடைய அருளால நமக்கு குழந்தை கிடைத்தது. அதனால இந்த குழந்தைக்கு எப்படி வேளாமத்தை சூட்டுவார் என்று கேட்டார். காமாட்சியுடைய பேர்நாமத்தை கம்ப காமாட்சி அம்மாளுடைய வாசலில தவம் இருந்து பிறந்த குழந்தைக்கு காமாட்சி அம்மாளுடைய பேர்நாமத்தை சேர்த்து என்ன விதமாக பேர்நாமம் சூட்டுவார் என்று கேட்டார். காமாட்சி அம்மாளுடைய பேர்நாமத்தை சேர்த்து பெற்றெடுத்த பிள்ளைக்கு கஜமுத்து என்று பேர்நாமத்தை கொடுத்தார். கசமுத்து பேர் கொடுத்து கசமுத்து பாலகனை எப்படி வளர்த்து வருகிறார் தெரியுமா? ஏ கசமுத்து என்று சொல்லி பேர்நாமம் கொடுப்பான். பேர்நாமம் கொடுத்தல்லோ மாரப்ப தேவரும் அவருடைய மனிதார் மாறி நல்ல பெல்லவாய் பெற்றெடுத்த பிள்ளைக்கு தான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு கசமுத்து என்று சொல்லி பிள்ளைக்கு தான் நாமம் கொடுத்த போது கசமுத்து என்று சொல்லி வரிசையோடு பேர் கொடுத்தான். ஒரு வயதான் 20 என மொத்தம் 3 வயதுமாச்சு. 3வது வயதில் கசமுத்து பாலகன் ஊட்டி மெல்ல வளர்த்துவார். என்ன ஊட்டி மெல்ல வளர்த்துவார். என்ன உடம்பு எல்லாம் நெய்யோடு நேர்த்தி மெல்ல வளர்த்துவார்.
மனையோரே எப்படியா வளர்த்தவோ வளரும் பிறை சந்திரமோ இந்த கசமுத்து பாலகனே